பொதுமக்களின் வசதிக்காக துவக்கப்பட்ட பிரத்யேக இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கோவை போலீஸ் கமிஷனர் சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கோவையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான குற்றங்கள் 20% குறைந்துள்ளதாக கோவை போலீஸ் கமிஷனர் சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த கமிஷனர் சைலேந்திர பாபு, போலீசாரின் தீவிர ரோந்துப் பணி மற்றும் மாநகர் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ள 150க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதே இதற்கு காரணம் என கூறினார். சைபர் கிரைம் தொடர்பான குற்றங்களில் 467 புகார்கள் பெறப்பட்டு 352 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சட்ட ஒழுங்கு தொடர்பான குற்றங்களை தெரிவிக்கவும் பொதுமக்களின் வசதிக்காகவும் பிரத்யேக இணையதளம் துவங்கப்பட்டு இருப்பதாகவும், அதில் பதிவு செய்யப்பட்ட 188 புகார்களில் 178 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சைலேந்திர பாபு மேலும் தெரிவித்தார். கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ்ல இந்த வருடம் ஒரு இணையதளம் ஏற்படுத்தியிருக்கிறோம், coimbatore.citypolice.com. இந்த இணையதளம் மூலமாகவே சுமார் 188 பேர் மனுக்களை கொடுத்திருக்கிறாங்க. அதில் 178 மனுக்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து அந்த மனு அனுப்பிச்சவங்களுக்கே நாங்கள் பதில் கொடுத்துருக்கிறோம். எனவே ஒரு சாதாரண மனு, இந்த செல்போனில் உங்களுக்கு சிரமம் இருக்கு, யாராவது மிரட்டுறாங்க, இல்லை இமெயில் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட் மூலமாகவே உங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இமெயில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நேரதான் வரணுங்கிற அவசியமே கிடையாது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது குற்றங்கள் மற்றும் விபத்துக்களை குறைக்க வாகன சோதனை செய்யப்படுவதாகவும், குடிபோதையில் வாகனம் ஓட்டுவோர் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சைலேந்திர பாபு எச்சரித்துள்ளார்.